எடுத்தது பூராவே அண்டர்ரேட்டட் தான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கட்டுரை தமிழ கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ராம கொண்டாடிட்டு இருந்தாங்க. நீங்க வந்து ஒரு குட்டி கமல் சார் மாதிரி அந்நேரத்துக்கு அன்பே சிவத்தை கொண்டாட மாட்டாங்க. 50 வருஷம் கழிச்சு அன்பே சிவத்தை கொண்டாடுறாங்க. நீங்க பேசுறதே புரிய மாட்டேங்குது. ஏன் இப்ப ஜிப்சி அதுவும் வந்து ஒரு எங்களுக்கு பார்க்கும்போது அங்க பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்க ஏன் இது யாருமே இது பண்ண மாட்டேன்றாங்கன்னு ஒண்ணு வருது. சில நடிகர்களுக்கு அந்த மாதிரி ஒண்ணு தெரியல. அந்த மாதிரி சம்டைம்ஸ் நானும் யோசிச்சிருக்கிறேன். பட் அதுக்கப்புறம் சரி ரொம்ப பின்தங்கி இருக்கோமா இல்ல ரொம்ப முன்ன போறோமா அப்படிங்கிற மாதிரி இல்லாம சரி ஓகே இப்போ கரெக்டா அந்த நடுநிலையில இருக்கணும்ல. இப்போ ஈவன் சிவா மனசு சக்தி கூட பாத்துட்டீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் பிக்கப்பே ஆகல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் மவுத் டாக்ல நல்லா பிக்கப் ஆச்சு. அண்ட் ஈவன் லாட் ஆஃப் நிறைய படங்கள் இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு இதுல நமக்கு ஒரு ப்ராடக்ட் நல்லா வந்திருக்குன்னு தெரியும். இந்த ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் இந்த படம் நல்லா வருத்தமா இருக்கும்ல. ரொம்ப வருத்தமா இருக்கும். கட்டுறதம்னா ரொம்ப வருத்தமா இருந்தது. என்னடா நான் பாட்டுன்னு ஏதோ பயங்கரமா கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறோம், 10 நாள்லயே பொட்டி வந்துருச்சு அப்படிங்கிற ரொம்ப